எப்படியோ ஒரு வழியை நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் யாருமே வரல. எப்படி இருக்குங்க என் டெக்கரேஷனு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு சுமதி, அருமையா இருக்குது. என்ன ஒரு குறைனா நம்ம சொந்தக்காரங்க யாருமே கூப்பிட முடியல, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டணி கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. சரி இருக்கட்டுங்க. அவங்க ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. நம்ம எப்படிங்க கூப்பிட்றது? வயசான காலத்தில் அவங்களும் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிடுவோம். சரி, கூட்டம் இன்னும் வரக்காணோம். மணி வேற ஆகுது. சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வேற ஹோட்டல்ல சாப்பாடு சொன்னேன், இன்னும் வர காணோம் வேற. எப்போ வரதுன்னு தெரியல, அவங்க வரத்துக்கு முன்னாடியே வந்தா நல்லா இருக்கும். ஏங்க, பாப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது மண்டபத்தில் வச்சுப்போம். இதேமாரி சங்கடமாக இருக்குங்க இந்த இடமே. கண்டிப்பாக பிறந்த நாள் மண்டபத்தில் வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விடுவோங்க. கவலைப்படாத, இது வெறும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தானே. இன்னும் பர்த்டே எல்லாம் இருக்குது. பர்த்டேவை கண்டிப்பா நம்ம மண்டபத்துல கிராண்டா செலிப்ரேஷன் பண்ண போறோம். அங்கே பாருங்க, கோகுல், ராகுல், பாரதி எல்லாம் வந்துட்டுருக்காங்க. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க. வாமா பாரதி, வா. கோகுல், ராகுல், லட்சுமி, வாங்க எல்லாரும். வரோங்க ஆண்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாப்பா எப்படி இருக்கு? பாப்பா எங்கே தூக்கிட்டு வரீங்களா ஆண்டி? பாப்பா ரெடி ஆகிட்டே இருக்கிறா, அதோ வந்துடுவா. நீங்கள் எல்லாம் உக்காருங்க. எல்லாம் கேரளா ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? சூப்பர். நாங்களும் அதான் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஃபங்க்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆகிடுது. சூப்பராக இருக்குது. ஐயோ, அங்கிள் ட்ரெஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு சிப்பா போடாத விட்டுட்டோம். நல்லா அருமையாக இருக்குது அங்கிள் உங்கள் ட்ரெஸ்ஸு. அங்கிள் எப்படி தான் அந்த வெயில் காலத்தில் அந்த சிப்பாவை ஃபுல்லாக போட்டுக்கிறாருன்னே தெரில. புழுங்கி எடுத்துறாரு. ஐயோ, பயமாக இருக்குது. சரி பசங்களா, வாங்க பசங்களா, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாம் ஒரே தீம், ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குல்ல? வாங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் 1 2 3. நம்ம பேசாமல் இந்த ஃபங்க்ஷனை கேரளாவில் வச்சுருக்கோம். எல்லாம் கேரளா ட்ரெஸ் போட்டு வந்துருக்கோம். அருமையாக இருக்குது. சரி ஆண்டி, பாப்பா எங்கே காணா? பாப்பாவை கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு கொஞ்சலாம் பார்த்தா பாப்பாவை காணாமே, எங்கே போயிட்டா? பாப்பா தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் தூங்கி ஏந்து வரட்டும் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா எழுந்துட்டா போல ஆண்டி. போய் பாப்பாவை தூக்கிட்டு வாங்க ஆண்டி. பாப்பாவை தூக்கி கொஞ்சம் போல ஆசையாக இருக்கு ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி. சரிம்மா, நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறேன். பாப்பா இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி, இப்போறம் தூங்க வைக்க தேவையில்ல. நம்ம எழுப்பி ஃபஸ்ட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம விளையாடுவோம் பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு. பார்த்து பொறுமையா பெஞ்சில் அது பப்பாவை படுக்க வைப்பா. நம்ம பேரை வச்சிருவோம் ஃபர்ஸ்ட்டு. சரிங்க, நான் பொறுமையாக பாப்பாவை அந்த பெஞ்சு மேலே படுக்க வைக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணி ஆகுது பாருங்க. அப்புறம் ஏமகண்டம், ராகுகாலம் அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வாங்க சீக்கிரம். பசங்களா, எல்லோரும் போய் ஒரு இடத்துல அந்த பெஞ்செலாம் ஒழுங்காக உக்காருங்க. நம்ம அப்புறம் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா? ஓகே அத்தை. நம்ம இப்போ ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாப்பாவுக்கு ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணுங்கள். அங்கே போகிறோம், போர்டு இருக்கு போகிறோம். அந்த போர்டில் தான் பேர் எழுதிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி பசங்களா, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? சரிங்க ஆண்டி, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ப்ளீஸ். 3 2 1. என்ன பேர் வந்திருக்குது? ஷர்வி. ஷர்வி சூப்பராக இருக்க பேர். வாவ், ஷர்வி சூப்பராக இருக்கு பேர். இந்த குட்டி பாப்பா பேர் ஷர்வியா? ஷர்வி பாப்பா, செல்லக்குட்டி ஷர்வி. ஏய், ஷர்வி பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? ஐயோ ஆண்டி, ஷர்வின்ற பேர் சூப்பராக இருக்கு ஆண்டி. பாப்பாவுக்கு கண்டிப்பாக பொருத்தமான பேர் ஆண்டி. சூப்பராக இருக்கு ஷர்வி. ஷர்வி பாப்பா தங்கம் டாச்சி. சரி, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாப்பா காதில் 3 தடவை பேர் சொல்லிட்டு வாங்க. அப்போ தாங்க பாப்பாவுக்கு கேட்கும். போங்க நீங்கள். அங்கிள், ஆண்டி, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வாங்க ஆண்டி. மணியாவது பாருங்க, அப்புறம் ராவுதான் எமகண்ட வந்துட போகுது. போங்க ஆண்டி, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பாப்பா காதில் போய் ஷர்வின்னு பேர் சொல்லிட்டாங்க. ஷர்வி, 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 ஷர்வி பாப்பா.
ஷர்வி ஷர்வி ஷர்வி, என் தங்க பொண்ணு, என் தங்கமே. சரி சரி, நாங்கள் எல்லாரும் சொல்லிட்டோம், நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். ஷர்வி ஷர்வி ஷர்வி, தங்க பொண்ணு உம்மா. அட பசங்களா, சீக்கிரம் போய் ஆளுக்கு ஒருத்தவங்களும் போய் சொல்லிட்டு வாங்க. அடுத்து பாரதி நீ போய் சொல்லு. ஷர்வி 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 பாப்பா தங்கம், தூக்க முடியல, இது கொஞ்சம் நாள் பெருசாகும், அப்புறம் தூக்கிறேன். ஏய் அடுத்தது யாரு? முத்து பாப்பாவுக்கு பேர் சொல்லிட்டு போங்க. வாங்க, மணியாவது பாரு, வாங்க சீக்கிரம் வாங்க. ஏய் நீ போய் சொல்லலையா கண்மணி? இதோ இப்போ நான் போகிறேன் பாரதி. ஷர்வி பாப்பா செல்லக்குட்டி உம்மா தங்க பிள்ளை. ஷர்வி 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 உம்மா உம்மா. ஏய் நான் பாப்பாவுக்கு பேர் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்தது கோகுல் ராகுல், நீங்கள் யாராவது வந்து பாப்பாவுக்கு பேர் சொல்லுங்கள். ஏய் இந்த ரோலில் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். பாப்பா தங்கம், உன் பேர் ஷர்வியா? ஷர்வி 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 உம்மா தங்க பிள்ளை, என் கூட வந்து விளையாட வரியா? ஏய் போதும் போடா, சூமில் மூஞ்ச காட்டாத, பாப்பா பயந்துட போகுது. ஏய் ஷர்வி 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 தங்கம் உம்மா. ஐ நான் பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டேனே, நான் போய் உட்கார போகிறேனே, ஜாலி ஜாலி. ஏ இன்னும் யாரும் பேர் சொல்லலை, வாங்க பாப்பாவுக்கு பேர் சொல்லுங்கள், மணியாவது. ஆண்டி ஆண்டி நான் தான் பேர் சொல்லவே இல்லை ஆண்டி, நான் போய் சொல்கிறேன். ஷர்வி 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 பாப்பா தங்க பிள்ளை உம்மா. அக்கா கூட எப்போ விளையாட வரீங்க நீங்கள்? செல்லக்குட்டி புஜ்ஜி குட்டி. சுமதி இங்கே வாங்க, பாப்பாவுக்கு ஒரு சின்ன gift நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பாப்பாவுக்கு நீ போட்டு விடு, ரொம்ப அருமையாக இருக்கும் பாப்பாவுக்கு. எதுக்குமா இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க? உங்களால் எதுக்குமா சிரமம் உங்களுக்கு? உங்களை சும்மா தான் வர சொன்னேன். சரி இருக்கட்டும், நீங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதை நான் ஓப்பன் பண்ணி பாப்பாக்கு இடத்துல போட்டு போட்டுறேன். அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது. ஓ அதுவா, நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஐயோ ரொம்ப டைட்டாக இருக்குது, ஓப்பன் பண்ணால் ஐயோ என்னது இது, சூப்பராக இருக்குது, கல் வச்ச நெக்லஸாக அருமையாக இருக்குது. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ செலவு சொல்லுங்கள் பார்ப்போம். அருமையாக இருக்குது, கிட்டத்தட்ட 50,000 வரும்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு வாங்கி தரீங்க? போங்க, அழகாக இருக்குது, இது நானே போட்டுக்கலாம் போல். சரி சரி, இந்த பாக்ஸை மூடி ஓரம் கட்டிட்டு பாப்பா கழுத்தில் போட்டு விட்ற வேண்டாம், அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கு. சரி பாக்ஸை ஓரம் கட்டுவோம், இந்த பாக்ஸு ரொம்ப டைட்டாக இருக்குது. பாப்பா தங்கம், உன் கழுத்துக்கு அத்தை வந்து நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, போட்டு பாரு தங்கம், அழகாக இருக்குது, என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. எப்படி இருக்குது லட்சுமி அக்கா, நல்லா இருக்குதா பசங்களா? நல்லா இருக்குதா பசங்களா? ஐயோ ஆண்டி சூப்பராக இருக்குது ஆண்டி, பாப்பாவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஆண்டி. இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா பாப்பாவுக்கு இதை போட்டு விடுங்க ஆண்டி, சூப்பராக இருக்குது. சரி சுமதி, நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம். நாங்கள் என்ன தர வீட்டுக்கு போனால் தான் பசங்களுக்கு சொல்லித்தரணும், நாளிலேருந்து ஆனுவல் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதில்ல, போய் பசங்களுக்கு சொல்லித்தரணும் நான், அதனால் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு வரோம். என்னது வீட்டுக்கு போகிறீங்களா? உங்களுக்காக நான் பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ பிரியாணி வரும், ஒழுங்காக சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, புரியுதுங்களா? ஐ பிரியாணியா? ஆஹா அங்கிள், எங்களுக்கு பிரியாணி அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சூப்பர் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இது என் கடமைம்மா, கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டு தான் போகணும். இந்த ஹோட்டலில் பிரியாணி ஆர்டர் பண்ணேன், இன்னும் வர காணோம், என்னன்னே தெரியலையே. இதோ பிரியாணி வந்துடுச்சு, எல்லோரும் லைனாக உக்காருங்க, உங்களுக்கு வாழை போட்டு நாங்கள் பரிமாறுறோம். ஹே ஜாலி, நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஹே ஜாலி ஜாலி. பசங்களா உக்காந்துட்டிங்களா? டோ இலை எடுத்துகிட்டு வரேன், இலை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பரிமாறுற பசங்களா. ஐயோ என்ன ஹோட்டல் பிரியாணினே தெரியலையே, வாசனை சும்மா கம்மன்னு இருக்குது. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியானே தெரியலையே. தொட்டுக்க வந்து ரைத்தா வைப்பாங்களா இல்லை குருமா வைப்பாங்களா, ஸ்வீட்டுக்கு பிரெட் அல்வா வைப்பாங்களா இல்லை திருநெல்வேலி அல்வாவே வைப்பாங்களா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ சீக்கிரம் போடுங்க ஆண்டி, வயிற்றெல்லாம் பசிக்கிட்டு கவாங்க ஆண்டி.
பிரியாணியை ஓப்பன் பண்ணியாச்சு. ஏ, மட்டன் பிரியாணி. ஆளுக்கு ஒரு பீஸு மட்டன் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரியாணி உங்களுக்கு பரிமாறுறேன். மட்டன் எப்படி சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு? ஐயோ ஆண்டி, வாசனை சும்மா கமகமகமான இருக்குது. சூப்பராக இருக்கு ஆண்டி. மட்டன் பிரியாணினாலும் மட்டன் பிரியாணி தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் வைங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஏய் கோகுல் ராகுல், 2 பேருக்கும் நான் சாட்டாப்புறம் வைக்கிறேன், புரியுதா? ஒழுங்காக அதை சாப்பிடுங்க. சரி, ரைத்தா வைக்கிறேன். யாராருக்கு வேணும் யாராருக்கு வேணான்னு சொல்லுங்கள், புரியுதுங்களா? ஆண்டி நாங்கள் எல்லாருமே ரைத்தா சாப்பிடுவோம். ஏன்னா வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுதுல்ல. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃபுட்டில் தயிர் எப்பயுமே சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் கூலிங்காக இருக்கும் உடம்பு. நீங்கள் எல்லாருக்குமே வைங்க ரைத்தா ஆண்டி. பசங்களா, கூச்சப்படாத சாப்பிடுங்க. சாப்பிட்டு என்கிட்ட பிரியாணி கேளுங்க, இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன், சாப்பிடுங்க, ஓகேவா? ஏங்க, இந்த பிரியாணி கூட எதுவும் ப்ரெட் அல்வா ஸ்வீட்ஸு எதுவும் கொடுக்கவே இல்லையா? வெறும் பிரியாணி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் இல்லாத நம்ம பரிமாறிட்டுருக்கோம், புரியுதுங்களா? ஆமாம், ஸ்வீட் எதுவும் வைக்கல போல. நானும் இதை மறந்துட்டேன். இது கடைக்காருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஸ்வீட் ஏன் வைக்காத விட்டாருன்னு தெரியல. நீங்கள் கடைக்காருக்கெல்லாம் ஒன்றும் ஃபோன் பண்ண தேவையில்ல. உள்ள லட்டு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து வைங்க எல்லாருக்கும். சரி, உள்ள லட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வை. அங்கே பாரு, பாரதி இலை, கருணா இலை எல்லாத்தையும் வைமா. எல்லோரும் கரெக்டாக இருந்துச்சு போல லட்டு. பரவாயில்ல, எல்லாருக்கும் லட்டு கரெக்டாக வந்துச்சு. எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுங்க. நாம இன்னைக்கு சபி பாப்பாவுடைய பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பிரியாணி, ரைத்தா, மட்டனு, லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜம்முன்னு சூப்பராக இருக்கு. அப்படியே போய் வீட்டில் போய் ஒரு தூக்கத்தை போட்டால் சூப்பராக இருக்கும். அடுத்தது யார் வீட்டில் ஃபங்க்ஷன்னா எல்லாரும் சொல்லுங்கள், கண்டிப்பாக வருவோம் நாங்கள், ஓகேவா?